எபிசோட் 91. இன்னும் டைம் இருக்குது. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உன்னையும் உன்னோட 3 பிள்ளைங்களையும் என் பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிறேன், சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல காயத்ரி ஷாக் ஆயிட்டாங்க. டேய், நீ என்னடா நினச்சிட்ருக்க? நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன். ஓ மேலே எனக்கு எதுவும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் முதல்லையே சாய்ஸ் பண்ணவன் தப்பாவனா இருக்கலாம். ஆனால் 2வது தடவையாக நான் கல்யாணம் பண்ணவன் என்னை உயிருக்கு உயிராக பார்த்துக்கிறான். அவனை தவிர நான் யாரையுமே நினைக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு ரொம்ப கோபமாக சொன்னாங்க. இதை கேட்ட ரவிவர்மா பயங்கரமாக சிரிச்சு, என்ன காயத்ரி, அதை நீ 2 கல்யாணம் பண்ணியிருக்கியே, 3வது தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல காயத்ரி பயங்கரமாக கோவப்பட்டு ரவிவர்மாவை அடிச்சிட்டாங்க. இந்த கோபத்தை ரவிவர்மா காயத்ரி கிட்ட எதிர்பார்க்கல. அந்த கோபத்தில் காயத்ரியோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டாரு. இதை பார்த்த நீலா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டா. தயவு செஞ்சு எங்கள் அம்மா விட்டுடுங்க அப்படின்னு சொன்னான். அழ ஆரம்பிச்சா. அதை பார்த்த ரவிவர்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் குழந்தையும் தள்ளி விட்டுட்டான். அதை பார்த்த காயத்ரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த ரவிவர்மா சிரித்தான். அப்போது ஷபாஷ் ரவிவர்மா, நான் சொன்னதை அப்படியே நீ பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அது வேறு யாரும் இல்லை, பிரசாந்த் தான். பிரசாந்தை பார்த்த உடனே காயத்ரி ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தாங்க. குழந்தைக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. பிரசாந்த் கத்தி எடுத்துகிட்டு குழந்தைகிட்ட போய் குழந்தைய குத்த போன நேரம் காயத்ரி குறுக்க வந்தாங்க. நல்ல வேளை அது காயத்ரி மேலேயும் குழந்தை மேலேயும் படலை. அவள் குழந்தை, ஏன் அவளை இப்படி பண்ணணும்னு நினைக்கிற? அறிவில்லை உனக்கு அப்படின்னு திட்ட ஆரம்பித்தாங்க. கேட்ட பிரசாந்த் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணியிருப்ப. நீ கல்யாணம் பண்ணது கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை காயத்ரி. ஆனால் நீ ஒரு கதை சொன்ன பார்த்தியா, உண்மையாக சொல்கிறேன், நீ எல்லாம் ஒரு பெரிய ரைட்டராக இருக்கலாம். ஆதவை ஹாஸ்டலில் சேர்த்துட்டு ஆதவனை ஆஜுனா மாற்றி உன்னோட கூடவே வச்சுக்கிட்ட. உன்னோட 2வது புருஷனுக்கு பிறந்த இந்த குழந்தைய குப்பை தொட்டிலேருந்து எடுத்து வளர்த்துறதா சொல்லி எல்லாரையும் நீ நம்ப வச்சிருக்க காயத்ரி அப்படின்னு சொல்ல காயத்ரி கண்ணிலிருந்து ரொம்பவே அழுக வந்துச்சு. கண்ணு முழுக்க பயமும் இருந்தது. அந்த நேரம் ஆஃபீஸில் வேலை முடிச்சுட்டு வினய் பிரதாப் ரொம்ப சந்தோஷமாக பாப்பாவுக்காக ஒரு டெடிபியரோட வந்துட்டு இருந்தார். அவர் நிலாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சாரு. ஆனால் அவங்க இன்னைக்கு நடக்க போகிற சர்ப்ரைஸ் என்னன்னு பாவம் அவருக்கு தெரியலை. அப்படி அவர் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எவனோ ஒருத்தன் துப்பாக்கியை காமிச்சான். யார் நீ அப்படின்னு கேட்க, என்னப்பா மரியாதை தெரியாமல் இருக்க, நான் கொலை பண்ண வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்ல அவர், இங்கே பார், என்கிட்ட மோதாத, நான் உங்கள் எல்லாத்தையும் ஜெயிலில் கம்பெனி வச்சுருவேன் அப்படின்னு சொல்ல அந்த ஆள் ரொம்பவே சிரிக்க ஆரம்பித்தான். உடனேயே இன்னொருத்தன் அவங்களோட தலையில் பயங்கரமாக அடிக்க வினய் பிரதாப் மயங்கி கீழே விழுந்தார். அவர் விழுந்ததுக்கு அப்புறமா அவ்வளோதான், காயத்ரி மேலே இருந்த கோபம் முழுக்க வினய் பிரதாப் மேலே அவங்க செலுத்த ஆரம்பித்தாங்க. அத்தனையும் சேர்த்து பாவம் பரிதாபமாக அவரை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறமா வினய் பிரதாப்போட பிணத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே நேரம் குழந்தை ரொம்ப பயந்து போயிருந்தா. அவளால் கத்தவும் முடியலை, கதறவும் முடியலை. சின்ன வயசில் அவள் அண்ணனுக்கு ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது அந்த குழந்தைக்கு போயிட்டு இருந்தது. பாவம், அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே போல் இந்த பக்கம் காயத்ரியையும் ரொம்ப கொடூரமாக கொன்னுட்டாங்க. பாவம் நிலா ரொம்பவே வருத்தப்பட்டா, கதறி கதறி அழுதா. தான் அம்மாவை உலுக்கி பார்த்தா, ஆனால் அவங்க அம்மா எழவே இல்லை. அப்போ தான் நிலாவுக்கு தான் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சது. அவள் ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தா. தனிமையில் அந்த குழந்தையால் எதுவுமே செய்ய முடியலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவள் அங்கேயே பயத்தில் மயங்கிட்டா. அப்போ தான் புது கமிஷனரோட பொண்டாட்டி ஷீலா அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த காரில் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அந்த கார் ரொம்ப லாங்காக போயிட்டே இருந்தது. கடைசியில் அந்த கார் ஒரு பெரிய வீட்டு முன்னாடி நின்றுது. அந்த வீடு வேற யாரோடதும் இல்லை, புதுசாக வந்த கமிஷனரோட வீடு தான். ஷீலாவை ஷீலா கிட்ட அனுப்பி வச்சாங்க. பிரசாந்துக்கு ஜஸ்ட் ஆர்ஜுன் கூட விளையாடணும்னு நினச்சான்.
ஷீலா பாப்பாவை நிஜமாவே ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்த அவங்களோட புருஷனுக்கு சுத்தமாக பிடிக்கல. மறுநாள் காலையில் 6 மணி ஷீலா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் குழந்தைய அடித்து உதச்சி பாவம் ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பித்தா. இப்போ தனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நிலா தன் அண்ணனுக்கு இந்த தகவலை எப்படியாவது சொல்லணும்னு நினச்சா. ஆனால் பாவம் அவளால் முடியல. அதுக்கப்புறமா அவங்க இழுத்துட்டு போய் அவளுக்கு பல்லு தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி ஃப்ரெஷ்அப் பண்ணி குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. நிலாவை ரொம்ப அழகாக இருந்தா. நிலாவை ரொம்ப அழகாக ஷீலா அலங்கரிக்க ஆரம்பித்தாங்க. அவள் ரொம்பவே அழகாக நின்றுட்டு இருந்தா. பாப்பாவுக்கு அழகான ஃப்ராக்கெல்லாம் போட்டு தலையெல்லாம் அழகாக வாரி அவளை ஒரு இளவரசி மாதிரி ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாலில் போய் உட்கார வச்சாங்க. நிலா ரொம்ப பயத்தில் இருந்தா. அதனால என்ன பண்ணுறதுனே புரியாமல் அப்படியே உட்காந்துருக்கும்போது ஒரு செவப்பட்டி இருக்கிறத பார்த்தா. அவள் ரொம்ப பயந்து போய் அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல், அண்ணா எங்கண்ணா இருக்க, என்னை காப்பாற்றவா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டா. அந்த நேரம் ஷீலா அவளை கையும் காலும் நல்லாவே இழுத்து கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செவப்பட்டியில் படுக்க வச்சாங்க. அவள் எவ்வளவோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் அவளால் முடியல. கடைசியில் அவள் வாயையும் நல்லா ஃப்ளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல பாட்டி. நான் கண்ணு திறக்கும்போது அண்ணன் என்கிட்ட இருந்தான், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு நிலா சொல்லி முடிச்சா. இதை கேட்ட பார்வதிக்கு ஷீலா மேலே ரொம்ப கோபம் வந்தது. ஷீலா தலை குனிஞ்சு நின்னாங்க. அதுக்கப்புறமா அம்மா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட பார்வதி சரி நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டாங்க. மறுபுறம் யுவராஜ் ரொம்ப பதட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அந்த நேரம் கல்பனா ஒரு அழகான ஆண் குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனேயே ரொம்பவே சந்தோஷமா அம்மா அப்படின்னு கூப்பிட்டான். யுவராஜை பார்த்த கல்பனா, பாத்தியாடா செல்லம், உங்கள் அப்பா ரொம்ப லேட்டாக வந்திருக்கான், ஏண்டா லேட்டாக வந்தேன்னு கேளுடா செல்லம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த குழந்தை ஏதோ கல்பனா சொன்னது புரிஞ்சது மாதிரியே யுவராஜை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சது. இதை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா என்னோட ஆசை மகனே அப்படின்னு சொல்லி கல்பனா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான். அந்த குழந்தையோட முகத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த குழந்தை அவனை பார்த்து சிரிச்சிச்சு. அப்போ அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. அந்த உணர்வை அவனால் வார்த்தையாலேயே சொல்ல முடியலை. அந்த உணர்வு அவனை ரொம்பவே புனிதமாக்கிச்சு. அதாவது அப்பா அப்படிங்கிற அந்த உணர்வு தான். முதல்ல அந்த குழந்தைய அப்படியே கண் எடுக்காம கண் இமைக்காம பார்த்துக்கிட்டே இருந்தான். உறவு மலரும்.